சூப்ஸ் ஃபைனலி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஜூலை 25, 2025 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது முன்னாடியே வந்தது தான், பட் டேட்டை போட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ட்ரைலரில் இருக்க ஹிடன் டீட்டெயில்ஸ் அண்ட் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த படத்தை பற்றி கொஞ்சம் நம்ம பேசிடுவோம். ஆக்சுவலி த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படம் ஒரு மிகப்பெரிய மல்டிவர்ஸ் படமாக அமைய போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் மல்டிவர்ஸ் ஆகால பார்த்ததெல்லாம் ஒரு ஜுஜிபி படமாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த படம் டைரக்ட் மல்டிவர்ஸோட ஒரு கனெக்டாக தான் இருக்கும். எப்படி சீரீஸில் லோக்கியோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் டெட்பூலுக்கு அப்புறம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மல்டிவர்ஸ் படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது நம்ம யூனிவர்ஸில் நடக்கிற படமே கிடையாது. இந்த படம் வேறு ஒரு யூனிவர்ஸில் நடக்கிற ஒரு படம் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி நம்ம யூனிவர்ஸ்க்கு வராங்க அப்படிங்கிறதா மேபி இந்த படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ ஆர்டரை விட இந்த படத்துக்கு நிறைய ஹைப் இருக்குது, தண்டர் போல்ட்ஸை விடவுமே. ஏன்னா இந்த ரெண்டு படங்களும் மல்டிவர்ஸ் படங்கள் கிடையாதுல்ல. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நிறைய ஹைப் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹைப்பாக இருக்கீங்கிறத சொல்லுங்கள். இந்த படத்தோட குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த படம் ஒரு ரெட்ரோ ஸ்டைல் ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. எப்படி இந்த சூப்பர்மேன் ட்ரைலர் வந்துச்சுல, அதே மாதிரி எக்ஸாக்டாக இவங்க மார்வலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குது. அவங்களோட ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்குது. வே ஆஃப் மேக்கிங்கும் நல்லா இருக்குது. பட் ஆனால் இதில் எனக்கு எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு பர்சனலாக அந்த திங்கோட டிசைன் பெருசாக பிடிக்கல. ஏன்னா ஆக்சுவலி காமிக் அக்யூரேட்டான ஒரு டிசைன் தான், எல்லாம் ஓகே தான். பட் என்னென்னா அதை ரியலாக பார்க்கும்போது காமிக்கில் என்னமோ நமக்கு தெரியல. பட் ஆனால் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் ப்ரொபோர்ஷனேட்டாகவே இல்லை. தலை குட்டியாகவும் உடம்பு பெருசாகவும் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. பட் ஆனால் பார்க்க பழகிடுது. பட் டக்குன்னு அந்த ட்ரைலர் கூட பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதை கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்த கன்சிடரே பண்ண முடியாது. யாரோ ஒருத்தவங்க அப்படியே நிழலில் நம்ம அந்த லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சுவை எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. கேட்டால் கேலக்டஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னென்னு தெரியல. ஆக்சுவலி கேலக்டஸ் எப்படா இவ்வளோ குட்டியானார்? இல்லை குழந்தை கேலக்டஸா? இல்லை இப்படி பிறந்து இப்போ தான் தவழ்ந்துட்டுருக்காரா? என்ன கதைனே தெரில. அவர் ஒரு காஸ்மிக் பீயிங்கு. ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ் அந்த 2 படத்துலேயே அவரை ஒரு க்ளவுடு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி காமிச்சிருந்தா கூட மன கஷ்டம் இல்லாமல் வந்திருக்கும். தம் துண்டு காமிச்சோடனே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அதில் ஒரு பில்டிங்கை அவர் எட்டி பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அங்கேயே நான் கொஞ்சம் முடிவு பண்ணிட்டேன், இவனுங்க சொதப்புவானுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நமக்கு தெரிய ட்ரைலர் பார்த்து நம்ம சொல்ல முடியாது. அதில் ட்ரைலர்லேயும் ஃபுல் ஃபிளெஜ்டாக காட்டவே இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் படத்தை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஸோ படம் பார்த்துட்டு அதை பற்றி பேசிக்கலாம். அடுத்த விஷயம் கேஸ்ட் அண்ட் க்ரூ. யாருங்க சொன்னது கேஸ்ட் மொக்கையாக இருக்குது அப்படின்ட்டு? உண்மையாகவே தரமான கேஸ்டிங் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி எனக்கு அந்த ஹியூமன் டச் ஜானி ஸ்டாமோட கேரக்டர் ரொம்பவே ஆப்டாக இருக்குது. அவர் ஜோசப் குயின் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே அவர் பார்க்கறதுக்கு ஜானி ஸ்டாம் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பண்ண அந்த ஃபயரான சீன்ஸ்லாம் செம்மையாகவே இருக்குது. அப்புறம் என் செல்லாக்குட்டி வெனஸாவுக்கும் செம்மையாக சூசன் ஸ்டாம் செம்மையாக செட். உண்மையாகவே நல்லா கேஸ்டிங்காக தான் தெரியுது எனக்கு. ஆக்சுவலி அவர் ரீடேஜஸாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கார், ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அவரோட பவர்ஸ் எதுவுமே இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை இந்த ட்ரைலரில். மேபி அந்த படம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. இப்போது நம்ம இந்த ட்ரைலரோட பிரேக் டவுன் பார்த்தோம்னா இந்த ட்ரைலரில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னத்தை காட்டுறாங்கன்னா ஃபேமிலி தான் நாங்கள் அப்படின்னு காட்டுறாங்க. உண்மையாக சொல்லணும்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னாலே ஃபேமிலினாலே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தான் அப்படின்னு சொல்கிறது தான். இடையில தான் அந்த டாம்லாம் பெரிய லைட்டரு என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அங்க என்னமா சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி காட்டுறாங்கன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. நாங்கள் ஃபேமிலி எப்பயுமே சண்டே ஒன்றா தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் போக போக அவங்க ஆக்சுவலி அந்த பழைய ரிசம்பிளன்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பவர்ஸ் கிடச்சிது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு படத்தில் இது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த படம் அடுக்கும்போது சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த படத்தில் பெருசாக இதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அவங்க இதை ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல மாட்டாங்க, சின்னதாக தான் பேசுவாங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். ஆக்சுவலி நம்ம ஒரு போர்டில் ரீடீச்சர்ஸ் நிறைய சம்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரு அண்ட் எக்ஸிட் மாதிரியான ஒரு யூல் ஷேப்பில் ஒன்று வரைஞ்சிருப்பார். அது என்னென்னா மல்டிவர்ஸ் பிரிட்ஜுங்க.
ஆக்சுவலி இதுதான் அந்த படத்தோட கதையாகவே இருக்கும். நம்ம ரீட் ரிச்சர்ஸ் வந்து அவங்க யூனிவர்ஸில் மல்டிவர்ஸ் பிரிட்ஜை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் என்னவாக இருக்கும்னா, கேலக்டாஸால் வந்து அந்த அவங்களோட யூனிவர்ஸ் வந்து அழிகிற மாதிரி இருக்கும், அவங்களோட அந்த பூமி அழிகிற மாதிரி இருக்கும். அவங்க அந்த மல்டிவர்ஸ் பிரிட்ஜை யூஸ் பண்ணி நம்ம பூமிக்கு வர மாதிரி தான் இந்த படத்தோட எண்டிங் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட யூனிவர்ஸில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கலாம், பட் ஆனால் படத்தில் எப்படி காட்டுறாங்கன்னு தெரியல. அண்ட் வந்து இந்த ஒரு வயசான கிழவரை வந்து காமிச்சிருப்பாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து காமிக்கில் வந்து இவர் ரெட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கு பெருசாக வந்து அந்த ரெட் கோஸ்ட் யாருன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது காமிக் படிக்கிறவங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த ரெட் கோஸ்ட்னா யார், அவருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பசங்க வந்து அந்த திங்கோட மாஸ்க் போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போனா இந்த யூனிவர்ஸில் வந்து இவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் அண்ட் எலாபரேட்டட் ஒரு கேரக்டர்ஸாக தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸாக மாறி இருக்காங்க. எப்படி நம்ம யூனிவர்ஸில் அவெஞ்சர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருப்பாங்க போல். அவங்களோட அந்த ஆக்ஷன் ஃபிகரு, இந்த மாஸ்க்லாம் விற்கிறத பார்த்தாலே தெரியுது. மொத்தத்தில் இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீசர் வந்து ஒரு சட்டிலான ஒரு ஆவரேஜ் டீசர் தான். ஏன்னா வந்து இந்த டீசர் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய ஹிடன் டீல் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி சொல்லலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குது. ஆனால் மற்றபடி இது ஒரு ஆவரேஜான க்ளீன் அண்ட் நீட்டான டீசர் தான். ஸோ வந்து நீங்கள் யூடியூப்பில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த படம் வந்து ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மட்டும்தான் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த படத்துக்கு கூட சேர்ந்து நம்ம டிசி படமான சூப்பர்மேன் ரிலீஸ் ஆகுது. ஒரு சரியான போட்டி தான் இந்த 2 படத்துக்கு நடக்க போகுது. யாருக்கு எப்படியோ தெரிலங்க, ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த படம் வந்து கரெக்டாக என் பர்த்டே மந்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு செம கிஃப்டடான அந்த மந்த்து தான். 2 படத்துக்கும் ஜாலியாக போயிட்டு இருப்பேன். இந்த கௌசிக் கொண்டா அப்புறம் இடையில இவனுங்க வரானுங்க, ஜுராசிக் வேர்ல்டு, ரீபர்த். ஆனால் இந்த படத்தோட ட்ரைலர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மேபி இந்த படம் வந்து ட்ரைலர் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக ஒரு பிரேக் டவுன் போடுறேன். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.